பொதுச் செயலாளர் ஓடிவிட்டார், நிர்மல்குமார் ஓடிவிட்டார். யாரு ஓடுனது? உங்க அப்பா கைது செய்யும் பொழுது நீங்க ஓடுனீங்களே, அப்படியா ஓடணும்? நாங்க கலைஞர் கைது செய்யப்படும் பொழுது யார் ஓடினார்? கலைஞர் கைது செய்யப்படும் சொந்த மகன் ஓடினார். வரலாறு பத்தி பேச ஆரம்பிச்சு தாங்க மாட்டீங்க. கேவலமா இல்ல, வெக்கமா இல்ல, சூடு சுரண வெக்கமான பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். வாங்கடா. என்னப்பா ரெடியா? நான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த திமுக 10 வருஷம் வேலை பண்ணதுக்காக. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரம பிதாவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, உன் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம். இந்த தமிழக மக்கள் முன்னாடி பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா எதிர்கட்சியா இருக்கும் பொழுது ரொம்ப நல்ல கட்சி, ரொம்ப நல்லவர்களா தெரிஞ்சாங்க. அது வேற வாய், இது நார வாய். பெரிய பெரிய கட்சி தலைவர்களை திருவாரூருக்குள்ள போக மாட்டாங்க. ஆனா இந்த 50 வருஷ வரலாற்றை உடைச்சாரு திருவாரூர்ல. நீங்க உங்க முதலமைச்சர் வரதா இருந்தா நைட்டே போயிட்டு மகளிர் சுய உதவிக்குள்ள இருந்து 10,000 பேர் காசு கொடுத்து கூட்டிட்டு வருவீங்க. நீ கொடுத்த காசு பத்தாம உன் மனச குளிர வைக்கிறதுக்காண்டி கந்து வெட்டிக்கு 500 அவங்க கூப்பிட்டுருக்கேன் தெரியுமா உனக்கு? உங்க துணை முதலமைச்சர் வந்தாருன்னா, கோயம்புத்தூர்ல வந்தாருன்னா, போக்குவரத்து துறையில இருந்து பஸ்ஸை கூட்டிட்டு வந்து மக்களை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இந்த 5வது வாரம் அடிச்சு போம்டா. பேசிட்டு வாயில அறிவீங்களா? அளவாடா இருக்கே. நாகப்பட்டினத்துல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, திருவாரூர் திருச்சியில எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, அரியலூர்ல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு உங்களுக்கு தெரியாது? சத்தியமா தெரியாது சார். தெரியலனா உள்துறை அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டு போங்க. சாம்பார் ஆப் எனக்கு. ஏன் முதலமைச்சரா இருக்கீங்க? மக்களோட பாதுகாப்புக்கு உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு தைரியம் இல்லைன்னா ஏன் ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க. இப்ப புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன்? ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர் மதி மேல தவறுன்னு சொன்னா அப்புறம் எதுக்கு முதலமைச்சர்னு ஒருத்தர் இருக்கீங்க? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. ஒரு இன்டெலிஜென்ஸ் எதுக்கு இருக்கு? ஆதவர்ஜனா சாப்பிட்டாரா தூங்குறாரா பாக்குறதுக்கா, இல்ல தலைவர் வீட்டு விட்டு வெளியே வந்தாரா பாக்குறதுக்கா இன்டெலிஜென்ஸ் இருக்கு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அதுல ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் சொல்றாங்க, கரூர் மோசமான ஏரியான்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். அந்த செந்தில் பாலாஜி ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா? இந்த மாதிரியா? நானும் ரவுடியா? இந்த ஏரியால பாசே கிடையாது. நான் புது ரவுடியா? 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யார் அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு? வெயிட் பண்றோம், நான் நேர்ல வரேன்டா. மிகப்பெரிய பாலியல் பலாத்காரம் உட்படும் பொழுது அவர் நடந்துச்சுன்னு எல்லாம் போராட்டம் பண்றாங்க. அப்போஸ் அதுக்கு உடனே திமுக ஆதரவாளர்கள் அந்த பொண்ணு ஏன் 11 மணிக்கு அங்க போச்சு? அறிவில்லையாடா திமுக காரங்களும்? அறிவில்ல. அந்த மாதிரி தான் திமுக வாடகை வாய்கள். இதான் தவளை வாயன், நாய் வாயன், குரங்கு வாயன், பன்னி வாயன் நமக்கு அட்வைஸ் பண்றாங்க. ஏன் கரூர் போனாங்க? திருட்டு பசங்களை பத்தி பேசாம நம்ம அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணே, கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதை ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்தில் வச்சு பண்ணிடாங்க. என்ன அரசியல் இது? உங்களோட கேவலமான வார்த்தைகள் பேச தெரியுமா? நீங்க தலைவர் அதுக்கான பயிற்சி எங்களுக்கு கொடுத்தது இல்ல. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. எங்களுக்கு அரசியல் கத்து கொடுக்காதீங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் ஊழல தவிர இன்னைக்கு எதுவுமே கிடையாது. சரி போ. லைட்டா போறாங்க. நல்லா க்ளோஸ் பண்ணா சார். டக்குனு கொஞ்சம் பொறாமையா வெண்மத்த காக்கி. இவங்களுக்கு எப்படின்னா இந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் அடுத்த 100 வருஷத்துக்கு வேற யார் ஏத்து வந்தாலும் தூக்கி எறிஞ்சிருது. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. அன்னைக்கு நைட்டு சூழ்ச்சி பாருங்க. நம்ம எல்லாம் வெளியே போயாச்சு, திமுக காரங்களை மட்டும் வந்தாங்களாம். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன். அரசியல் நடத்துறியா, அராஜகம் நடத்துறியா? அதுல ஃபர்ஸ்ட் செந்தில் பாலாஜி வந்துட்டார். ஸ்ட்ரைட்டா ஷூட்டிங் கேமரா எடுத்துட்டு வந்துட்டார். பக்கா ஷூட்டிங். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு அடுத்தது வந்தாரு பாருங்க மகேஷ் பொய்யாமொழி. மக்கள் எங்க உண்மை தெரிஞ்சுச்சுன்னா இந்த 2 பேரை பார்த்து உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. அன்னைக்கு அந்த 2 பேர் கேமரா வேணுங்கன்னே கொண்டு வந்து வர வச்சு, இங்க நில்லுங்க, கேமரா நில்லுங்க, நாங்க 2 பேர் நிக்கிறோம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஒருத்தன் அப்படியே கையை பிடிச்சி நெளிறான். சாரி தப்பா பேசாதீங்க, உரிமையில பேசிட்டு நெளிறாரு. அடுத்தது நம்ம மகேஷ் பொய்யாமொழி. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. அன்னைக்கு நைட் இவர் நடிக்க
அந்த பிரச்சனையிலையும் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னா ஆக்டிங் போட, ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். ஆனா நீங்க இதுல மகேஷ் பொய்யாமொழி மட்டும் பார்த்திருப்பீங்க. இன்னொரு நெப்போ கிட்ட ஒன்று வரும் காலையில துபாயில இருந்து கிளம்பி. அவர் ஏதோ துபாயில போய் தமிழ்நாட்டுல தியாகம் பண்றதுக்காக அங்க உண்ணாவிரதம் போன மாதிரியும், அங்க இருந்து இந்த மக்களுக்கு ஓடி வந்த மாதிரியும் வந்துட்டு ஒரு மணி நேரம் கூட ஹாஸ்பிட்டல் இல்ல. பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இன்னைக்கு மிரட்டி ரெட் ஜெயின்ல சைன் போட வச்சுட்டாங்க. உங்களுக்கு யாருன்னு தெரியும், அவங்க பேரை சொல்ல வேணாம். என்ன தேடுறாங்க? அவங்க இப்ப நமக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரு பக்கம் சாப்பிடுறது இங்க, கை கழுவுறது அங்க, தண்ணி அங்கதானே வருது. அப்புறம் காவல்துறை இருக்க டிஎஸ்பி, சிறப்பு வாய்ந்த நேர்மையான டிஎஸ்பி, நம்ம விஜயகாந்த் சாரோட ஒப்பிடலாம். அவர் தான் டிஎஸ்பி செல்வராஜ் அவர்கள். அச்சுன் தும்முனா கூட கடிச்சு எடுத்துட்டு போவார். யாரு? நம்ம செந்தில் பாலாஜிக்கு. வெக்கமா இல்ல? கடிச்சு எடுத்துட்டு போறவர் தான் அவரு. அந்த இடத்துல அப்படி ஒரு ஆளை போட்டு வச்சிருக்காங்க. இருக்கு, வந்துட்டாரு உங்க அப்பா, சிபிஐ வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் உன்னோட போலீஸ் இல்லடா, உண்மையான போலீஸ். நாடு போலீஸ பூரா கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. இவனுக்கு கூட எல்லாம் எப்படி பொழப்பு நடத்தி? அங்க நீ என்ன பத்தி பேசுறன்னா ஃபர்ஸ்ட் செருப்பு தூக்கி அடிப்பேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. கலைபுரம் பண்ணி பேசாம கிளம்பணும். இதுதான் திமுகவுடைய ரவுடி அரசியல். என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு மடக்காம எறாத. அல்ல, முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரே குறிக்கோள் என்ன தெரியுமா? தன்னுடைய மகனுக்கு போட்டியே இல்லாம ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு போயிடணும். இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான். உன் பொதுச் செயலர்ல தூங்க முடியாம எந்திரிக்காம அதுக்கு ஏன் பொதுச் செயலர் எவ்வளவு மேட்டர்? ஏன் பொதுச் செயலர் பார்த்து நீ மீம்ஸ் போட்டுட்டு இருக்க? எந்திரிச்சு ஒரு வாக்கிங் பண்ண சொல்லுவோம் பொதுச் செயலர். அவன் படுத்து பல நாள் ஆச்சு, வைத்திய செலவு பண்ண இல்லாம உட்கார வச்சிட்டு இருக்கேன்பா. சட்டசபையில உட்காந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு எதிர்கட்சிகளை என்ன அவை நாடா, ஒரு அவை நாவடக்கம் கூட தெரியாம சட்டசபையை கேலி பொருளாக்கிக்கிட்டு சபா இப்பவே கண்ணை கட்டுது. எப்ப பார்த்தாலும் சட்டசபைக்கு போனா ஐயா உதயநிதி வாழ்க, ஐயா உதயநிதி. என்ன தியாகி அவரு? இந்த அவமானம் உனக்கு தேவையா? சட்டசபையா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது கேள்வி கேட்டா போதும், என் மேல ஒரு எஃப்ஐஆர். நமக்கு மட்டும் ஒரு நாளுக்கு முன்னாடி தருவாங்க. திமுக மட்டும் என்னுடைய புள்ள ரோட் ஷோ போலாம், அவரு ரோட் ஷோ போலாம். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அது எனக்கு புரியல. எல்லாம் ரோட் ஷோன்னா சாதாரணமா நினைச்சுக்கிறாங்க. ரோட் ஷோனா மக்கள் இருக்கணும், வெறும் ரோட்ல போற ரோட் ஷோ கிடையாது. உதயநிதியில ரோட் ஷோ போயிட்டு இருக்காரு, அதுல பசங்க மீம்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. வெறும் ரோட்ல அப்படி கை கும்பிட்டு லெஃப்ட்லயும் ஆளுக்கான ரைட்லயும் ஆளுக்கான. அதனால்தான் நம்ம ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சின்னு நெஞ்சை நிமிர்த்தி நான் சொல்றேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவனை. அப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க.